இருக்க மூடி கொடுத்தா அந்த அடையாளம் வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிடணும். உலகம் அழியறதுக்கு வேணா நாள் இருக்கலாம், அந்த அடையாளம் வந்துருச்சுன்னு வைங்க, அப்புறமேல ஈமான் வந்து அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். எந்த திருந்தது தௌபா கூபா எதுவும் கிடையாது. நீங்க எந்த நிலையில இருந்தீங்களோ அந்த நிலையிலேயே தான் நீங்க கடைசி வரைக்கும் இருப்பீங்க. அது அதுக்கான பரிசுகளை தண்டனை அனுபவிப்பீங்க. அப்ப இந்த சூரியன் எதுக்குன்னு கேட்டா அதான் அழிக்கிறவனுடைய கடைசி கட்டம். என்ன பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு கேட்டா எப்படி அழியும், அது பின்னாடி நம்ம வரப்போகுது. அழிக்கும் போது என்னென்ன ஏற்படும், அதுல என்ன ஏற்படும், தூள்துளா பறக்கும், பஞ்சா மலைகள்லாம் பறக்கும், அந்த மாதிரியான அதெல்லாம் காரியங்கள்லாம் நடக்கும்னு வருது. இதெல்லாம் நடக்கிறதா இருந்தா அதுக்கு என்ன எப்ப நடக்கும் தெரியுமா? சூரியன் வந்து கிழக்க ஒழிக்கிறது மேற்க ஒழிச்சாதான் நடக்கும். சயின்டிபிக்காவே இந்த காரியங்கள்லாம் நிகழ வேண்டுமானால் எப்பதான் நிகழும்? கிழக்க ஒழிக்கிற சூரியன் மேற்க ஒழிச்சாதான் நிகழும். அது எப்படி நிகழும் அப்படின்னு சொன்னா, நீங்க கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்கிறதுக்கு என்ன நடக்கணும்? கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்கிறதா இருந்தால் என்ன காரியம் நிகழ்ந்தால் அப்படி உதிக்கும்? ரிவர்ஸா சுத்தணும். பூமி வந்து என்ன செய்யணும்? இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற பூமி இப்படி சுத்தணும். இப்படி சுத்த ஆரம்பிச்சாதான் மாற்றி உதிக்கும். பூமியுடைய சுழற்சினாலதானே உதிக்குது. சூரியன் உதிக்கிறதும் சூரியன் மறைகிறதும் சூரியன் வந்துகிட்டு உதிக்கிறது இல்ல. சூரியன் அப்படி இருக்குது, பூமி இப்படி சுத்திக்கிட்டு காட்டுது. காட்டுற பக்கம் வெளிச்சமா இருக்கு, காட்டாத பக்கம் இருட்டா இருக்கு. சூரியனை நோக்கி பூமி பாதி காட்டுது, அந்த பாதி வெளிச்சமா இருக்குது. அது படாத பகுதி இருட்டா இருக்குது. அந்த பூமி ஒரு நாளைக்கு ஒரு 24 மணி நேரத்துல சுத்தி முடிச்சிருது. அப்ப 24 மணி நேரத்தில் நமக்கு பகலும் இரவும் மாறி மாறி கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அப்ப இந்த சூரியனுடைய வெளிச்சம் கிழக்கே இருந்து நமக்கு மேற்க வர்ற மாதிரி இருக்கிறது காரணம், மேற்கே இருந்து கிழக்க வந்து உலகம் சுத்துறதுனாலதான், பூமி சுத்துறதுனாலதான். மாத்திக்கிட்டு சுத்துனுச்சுன்னு வைங்க, அப்ப என்ன செய்யும்? உதிக்கிறது அங்கிட்டு போயிடும். இப்படி மாத்தி உதிச்சா என்ன செய்யும்? அங்க இருந்து மேற்கு உதிக்கிற மாதிரி டைரக்ஷன் மாறிக்கணும். அப்ப 1000 மைல் வேகத்துல மணிக்கு சுத்தக்கூடிய ஒரு பூமி 1000 மைல் வேகத்துல நமக்கு தெரியல, அதுல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால. எப்படி சுத்த? ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால. பூமிக்கு ஈர்ப்பு இல்லைன்னு வைங்க, சுத்துன இழுத்து கொண்டு தள்ளிடும் ஒவ்வொருத்தங்க இடத்துல. பூமி நம்ம ஈர்ப்பு சக்தியை இழுத்து பிடிச்சிக்கிட்டு நிக்குது. நம்ம வெயிட் ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால நம்ம தூக்கி வீச மாட்டேங்குது. நான் இதுவும் சேர்ந்துதான் பூமி, உங்களையும் சேர்த்துதான் பூமி. இன்னும் சொல்ல போனா பூமியில இருக்கிற பூமியுடைய இடையில யாரெல்லாம் சேர்ந்துடுறீங்க? நீங்க எல்லாம் சேர்ந்துடுறீங்க. இந்த 600 கோடி மக்களையும் வந்து பூமியில இருந்து அப்புறப்படுத்துறான்னு வைங்க, பூமியுடைய இடம் குறைஞ்சு போயிடும். அப்ப பூமியில 600 கோடி மக்கள் இன்னைக்கு உண்டாயிட்டான்னு சொன்னா இந்த 600 கோடி பேருடைய அளவுக்கு மண்ணு குறைஞ்சிருக்கு. மண்ணை தான் நம்ம தின்று இருக்கிறோம். மண்ணு தான் அரிசி ஆகுது, மண்ணு தான் பருப்பாகுது, மண்ணு தான் கனியாகுது. ஒரு விதையை போட்டோன்னு முளைக்குதா என்ன ஆகுது? அதுல உள்ள களிமண்ணுகளை எடுத்து அது உற்பத்தி பண்ணி தருது. மண்ணில் உள்ள சத்துக்களை தான் களிமண்ணை தான் என்ன செய்யுது? அரிசியா மாத்திர சாமான அதுக்குள்ள வச்சுக்கிறான்ல, அந்த நெல்லுக்குள்ள வச்சிருக்கலாம், கடுவுக்குள்ள வச்சிருக்கலாம், ஒரு மாங்கட்டைக்குள்ள வச்சிருக்கலாம். அந்த கொட்டையை போட்ட உடனே அது தண்ணியையும் வாங்கிக்கிறது, மண்ணையும் சாப்பிடுது. மண்ணை சாப்பிட்டு அந்த மண்ணு தான் விரவா வருது, மண்ணு தான் இலையா வருது, மண்ணு தான் கனியா வருது. அப்ப நீங்க திண்டு வளர்ந்தீங்களே, இவ்வளவு பெருசா பிறந்த நீங்க இவ்வளவு பெருசா வந்தீங்களே, அவரும் மண்ணு தான். நீங்க திங்கிற பால்ல இருந்து தண்ணியில இருந்து மோர்ல இருந்து எல்லாம் மண்ணு தான். அப்ப மண்ணுல உங்களோட குறைஞ்சு போச்சு. நம்மளும் மண்ணுக்குள்ள இருக்கிறனால பூமிக்கு பேலன்ஸ் பாதிக்கல. ஒவ்வொரு மனுஷன் உண்டாகி வேற உலகத்துக்கு போயிட்டான்னு வைங்க, இந்த 600 கோடி பேருடைய வெயிட் குறைஞ்சு வரும் பூமியில. நம்ம வந்து இந்த பூமி வந்து வேற ஒரு பொருளா மாறி பூமியுடைய எடையை குறைக்காம நம்ம காப்பாத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கணும். அதனால சுத்தமே நமக்கு தெரியல. அப்ப ரிவர்ஸ் பண்ணோம்னு சொன்னா, ரிவர்ஸ் அப்படி பிரேக் அடிச்சு ஒரு ரிவர்ஸ் பண்ணி விட்டான்னு வைங்க, என்ன ஆகும்? முதல்ல ரிவர்ஸ் பண்றத நிப்பாட்டணும். சுத்திக்கிட்டு இருக்கிற பிடிச்ச நிப்பாட்டம் என்ன ஆகும்? ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது சடன் அடிச்சா என்ன ஆகும்? பிரேக் போட்டா முன்னாடி உள்ள மண்டை பிளந்துருமா? போய் முட்டுவீங்க எல்லாரும். 100ல போகும்போது அடிச்சான் பிரேக் என்ன ஆகும்? 100 கிலோமீட்டர் வேகத்துல போய்கிட்டு இருக்கும் முட்டுனாலே மண்டை தெரிஞ்சு போயிடும். அப்ப 1000 கிலோமீட்டர் வேகத்துல சுத்தக்கூடியதை சட்டக்கு நிப்பாட்டினா, அந்த நிப்பாட்டின உடனே மலைகள் தூள் துளாக்கெல்லாம் அந்த அதிர்வுலயே இவன் அங்கிட்டு விழுவாங்க இங்கிட்டு அப்படித்தான் நடக்கும் சொல்றான். இந்த அழியும் போது எப்படி நடக்கும்ங்கிறானோ அது வந்து அந்த ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது சுபஹானல்லாஹ், அவ்வளவு அதை கூட அறிவுபூர்வமா அல்லாஹ் சொல்றான். அதை கூட எந்த ஒரு அறிவியலுக்கு முரண் இல்லாத வகையில அழகான முறையில் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த மாதிரியாக அப்படி நிப்பாட்டி ரிவர்ஸ் பண்றாங்க. அவ்வளவுதான் உலக அழிவான கடைசி செயல். அந்த சுத்தி விட்டதுல எல்லாம் பறந்து இருந்து மிச்சம் எல்லாம் புள்ள விட்டு மூடி நம்மளை முதல்ல தூக்கி எரிஞ்சு அப்புறம் அந்த கட்டத்தில் நம்மளை கவுத்தி விட்டு அப்புறம் மூடி தண்டரை ஆக்கி முடிக்கிறதுக்கு அந்த காரியம் ஆயிரும். அதுல இடுக்கல மாட்டிக்கிட்டு எல்லாம் மன்னிச்சுக்க சொல்லுவான அவனுக்கு தான் இருக்கு கிடையாது. சூரியன் மாற்றி உதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மன்னிப்புடைய வாசல் கிடையாது.
ஏன்னு கேட்டா இது சூரியனுக்கு மட்டும் சொன்னது இல்லை. இது நீங்க ஃபிரௌனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். ஃபிரௌனை வந்து கடல்ல மூழ்கடிக்கப்படுறான். கடல்ல மூழ்கடிக்கப்படுறது அதிசயமான முறையில மூசா நபி காப்பாற்றப்படுறாங்க, பாக்குறாங்க அண்ணால. தப்பிச்சு போன உடனே இவன் மூழ்கடிக்கப்படும் போது அவனும் ஈமான் கொள்றேன்னு சொன்னான். ஃபிரௌன் என்ன சொன்னா? ஆமன்து பில்லாஹி அல்லதி ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயில். பனு இஸ்ராயில்கள் நம்பி இருக்கிற அல்லாஹ்வை நானும் நம்புறேன்னு சொன்னான். எப்ப சொன்னா? ஹத்தா இதா அத்ரகல் கர்கு, மூழ்கி போகும்போது சொன்னான். இப்ப என்ன ஈமான் கொள்றது? இப்ப மூழ்கி போயிட்டு முடிஞ்சு போச்ச கதை, முடிஞ்சு போச்சு. அழிவு ஜட்ஜ்மெண்ட் பண்ண பிறகு இப்ப என்ன நீ சொல்றது? அல்லாஹ் ஏத்துக்கறல. அல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது வெறும் வார்த்தை, மூழ்க போற எல்லாரும் சொல்ற வார்த்தை. நீங்களும் சொல்லுவீங்க, நானும் சொல்லுவோம், எவனும் சொல்லுவான். அந்த சாவுறது கன்ஃபார்ம் ஆன பிறகு உலகத்திலே பெரிய மகா நல்லடியார் எல்லாரும் மாறிடுவோம். சாவு கன்ஃபார்ம் தெரியும் வைங்களேன், அவளுக்கு இருக்கிற அந்த இஹ்லாஸ் என்ன, துஆ செய்யறது என்ன, தஸ்பீஹ் உருட்டுறது என்ன, எல்லாம் வந்துடும். இது அவனுக்கு தேவை கிடையாது. இது அழிவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அழிவுடைய வேலையை துவக்கியாச்சு. அதாவது தஜ்ஜால் வர்றது மற்றதெல்லாம் அழிவுடைய வேலைக்கு முன்னாடி உள்ள அறிவிப்பு. இது அழிவை ஆரம்பிச்சாச்சு. சூரியன் ரிவர்ஸா சுத்துறதுங்கிறது வந்து அழிக்கணுங்கிற வேலையை ஆரம்பிச்ச பிறகு இப்ப என்ன மன்னிப்பு கேட்கிற? அடைச்சாச்சு வாசல் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த இது வந்து முடியாது, ஈமான் வந்து ஏத்துக்கிறப்படாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது கூட வந்து குர்ஆன்லயே அது இருக்குது. குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்டா, யௌம யாத்தி பாலு ஆயாத்தி ரப்பிக்க அவ் யாத்தி பாலு ஆயாத்தி யௌம யாத்தி பாலு ஆயாத்தி ரப்பிக்க லா யன்ஃபவு நஃப்ஸன் ஈமானுஹா லம் தகுன் ஆமனத்து மின் கப்ல். சில அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் வரும் பொழுது எந்த ஆத்மாவுக்கும் அதனுடைய ஈமான் பயன் சிலன்னு அல்லாஹ் சொல்றான். அது எதுன்னு சொல்லல. அந்த கியாமத்து நாள் அடையாளங்களில் சில அடையாளங்கள் வரும் பொழுது எந்த நஃப்ஸுக்கும் அதனுடைய ஈமான் பயன் தராது என்று திருமறை குர்ஆன்ல 6:158 சொல்லி காட்டுறான். அதனால பயன் தராத ஒரு நிலை ஏற்படும் குர்ஆன்ல சொன்னதுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த சூரியன் உதிக்க ஆரம்பிக்கிறது தான் அழிவுடைய கடைசி வேலை. அந்த நிலை வந்து மாறி உதிக்க ஆரம்பிச்ச பிறகு தௌபா கிடையாதுன்னுட்டாங்க. அதுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 காரியங்களை சொல்றாங்க ஏற்றுக்கொள்ளப்படாததுக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தஜ்ஜாலையும் சொல்றாங்க. அதாவது தஜ்ஜால் வந்துட்டான்னு சொன்னா அந்த நேரத்தில் ஈமான் கொள்வது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. இது சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். ஆனால் இன்னும் பல ஹதீசுகள்ல இதுக்கு மாற்றமான கருத்து வர்ற மாதிரி சில செய்திகள் இருக்கிறது. என்ன செய்தி இருக்குன்னு கேட்டா, தஜ்ஜாலை ஈசா நபி கொல்லுவாங்க. கொன்ற பிறகு எல்லா மக்களும் நல்லவர்களா மாறுவார்கள், ஒருவர் கூட கெட்டவர் இருக்க மாட்டாங்க. இந்த மலையா நெருங்கி வாங்க, கொஞ்ச நாள் டைப் பண்ணி வாங்க. என்ன செய்யுது? நல்லா நெருங்கலாம், நல்லா நெருங்க. நல்லா நல்லா நெருங்கி வாங்க. அப்ப என்ன விளங்கணும் கேட்டா, இந்த சூரியன் மாற்றி உதிக்கும் பொழுது தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றது இருக்குது. இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிமுடைய அறிவிப்புல அந்த அறிவிப்பு இருக்கிறது, தஜ்ஜால் வந்த பிறகும் ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது, தஜ்ஜால் வர்றதுக்கு முந்தி தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதே முஸ்லிம்லையும் புகாரியிலையும் இன்னும் பல ஹதீஸ் நூல்கள்லையும் இதுக்கு மாற்றமான கருத்துப்படவும் ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ் வருது? தஜ்ஜால் வந்த பிறகு ஈசா நபி அவனை வந்து கொன்ற பிறகு உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் நல்லவர்களா மாறிடுவாங்கன்னு வருது. அவ தௌபாவை ஏத்துக்கிற பாட்டி நல்லவர் அப்படி மாறுறது மாற முடியாது. தஜ்ஜாலுக்கு பிறகு யாருமே மாற முடியாதுன்னு சொன்னா மாறுவாங்கன்னு வருது ஹதீஸ். அதனால இது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, தஜ்ஜால் இருக்கும் அந்த நேரத்தில் தஜ்ஜாலை கொன்ற பிறகு திருந்தலாம். தஜ்ஜாலை பார்த்துவிட்டு அம்மா தஜ்ஜால் வந்துட்டாங்க இனிமே தெரிஞ்சுக்கிற வேண்டியதுதான் அப்படிங்கிறது அந்த வாழுகிற 40 நாள் தான் உலகத்தில் வாழப்போறான் தஜ்ஜால். 40 நாள் தான். அந்த 40 நாளைக்குள்ள நீங்க வந்து தௌபா செஞ்சீங்கன்னா ஏத்துக்கிறப்படாது. தஜ்ஜால் காலியான பிறகு ஈசா நபியுடைய பொறுப்புல அந்த ஆட்சி அதிகாரம் வரும் பொழுது அப்ப ஏற்றுக்கொள்ளப்படும் என்றுதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னு கேட்டா, ஈசா நபி வந்த பிறகு மக்கள் எல்லாம் ஒரு குழுக்கு வந்துருவாங்க, ஒரு அணியில இருப்பாங்க, எல்லாம் நல்லவர்களா மாறிடுவாங்க என்பதற்கு ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. அப்ப அதுக்கு முரண் இல்லாத வகையில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தாபத்துல் அருள்னு ஒண்ணு வருது. தாபத்துல் அருள், அதாவது தாபத்துல் அருளுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஒரு பிராணின்னு அர்த்தம். பூமியிலிருந்து வரக்கூடிய ஒரு பிராணி. இந்த பிராணி என்ன விளக்க போறேன், 3 விளக்குவோம். ஒரு அதிசயமான ஒரு பிராணி ஒண்ணு வரப்போகுது.
அது வறுமையானால் அப்பவும் ஈமான் கொள்றது நம்பிக்கை பயன் தராது. மற்ற 7 அடையாளங்கள் வரும்போது நீங்க தௌபா செய்யலாம். இந்த 10ல மற்ற 7 அடையாளங்களை நீங்க பார்க்கும் பொழுதெல்லாம் தௌபா செய்யலாம், திருந்தலாம். இந்த 3 அடையாளம் வரும் பொழுது நீங்கள் தௌபா செய்யவும் முடியாது, திருந்தவும் முடியாது. அதுக்கு முன்னாடி உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.